தாவேகாவில் உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுவதில்லை என்றும் சாதிய ரீதியாகவே நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது எனவும் அக்கட்சியின் மகளிர் அணி நிர்வாகி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவை தற்போது பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே என் மேலே கேஸ் இருக்கு. ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குன்னு. ஆனால் அதனால சத்யாவுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான். இவங்க 2 பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன். ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் பிளே பண்றாங்க. எந்த இடத்துல போய் நியாயத்துக்காக நின்னாலும் உழைச்சவங்கள அசிங்கப்படுத்துறாங்க. உழைச்சது தப்புங்கிறாங்க. எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்த? ஏன் ஆக்டிவா இருந்த? ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்று? இதுதான் இப்போ கேள்வி. இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான். இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறோம். இன்னைக்கு எனக்கு கீழேயும் ஒரு 700 மகளிர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தளபதி நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தான். தளபதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கிற நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. இப்போ என் கூட இருக்கிற எல்லாருமே பேசுறது என்னன்னா, இவ்வளோ வேலை பார்த்த சத்யா மேலேயே இல்லாத கேஸை சொல்றாங்களே, நாளை பின்ன நம்ம போய் வேலை பார்த்தோம்னா நம்ம என்னென்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்டிங்கிறது ஒரு அங்கீகாரம் தான். அது யாரையும் தரக்குறைவா பேசி இன்னொருத்தவங்க மேலே வரணுங்கிறது கிடையாது. அந்த சொந்தக்காரவங்களுக்கும் அந்த ஒரே ஜாதிக்காரவங்களுக்கும் மட்டும்தான் இங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உழைக்கிற யாருக்குமே எந்த ஒரு முன்னுரிமையும் இங்க கிடையாது. தளபதிக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியவே தெரியாது, துளி அளவும் தெரியாது. அவங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக என்ன கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்னை தப்பா சித்தரிக்கிறாங்க. என்னை ரொம்பவே தப்பா பேசுறாங்க. இன்னைக்கு பதவி வேணுங்கிறதுக்காக ஒருத்தவங்கள தப்பா பேசி உள்ள போறாங்கன்னா நாளைக்கு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் மக்கள் சேவை பண்ணுவாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை.